அக்ரி இன்ஃபோனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மல்லிகைப்பூ சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்து தன்னோட வேலையை வேண்டான்னு சொல்லி தன்னோட சொந்த நிலத்தில் 800 மல்லிகைப்பூ செடிகளுக்கு மேலே சாகுபடி செஞ்சு அதன் மூலமாக மாதம் 1 லட்சத்துக்கு மேலே மொத்த லாபம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு இள விவசாயிகிட்ட தான் நம்ம இந்த மல்லிகைப்பூ சாகுபடியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். அவர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம்ண்ணே. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் அதுபோல் நீங்கள் இப்போ இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, இந்த மல்லிகைப்பூ வந்து நீங்கள் எந்த முறையில் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக நம்ம வியூஸுக்கு வந்து சொல்லுங்கள். சரி, ரைட், ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் மொட்டாராஜன். நான் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குளங்குளம் பக்கத்தில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. இது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சின்ன குளங்கம் சங்கரங்கோயில் தாலுகா தென்காசி மாவட்டம். ரைட். ஆமாம் ஆமாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல்டில் வந்து ஒரு 15 வருஷம் சிவில் ஃபீல்டில் இருந்துட்டு அதுக்கடுத்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு இறங்கினேன் நான். சரி சரி. ஆமா ஆமா. இதுல மெயினா வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி வேற மாசம் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபகரமா எதுவும் இல்ல. ஆமா, அதனால சரி ஓகே மல்லி அந்த டயத்துல ஓகே பேக்கப் நல்லா இருந்தது. 2020 எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த வகைகள் எல்லாம் அந்த மாதிரி போட்டு அதுல வந்து சொல்றது மாதிரி ஒன்றும் லாபம் கிடையாது இல்ல. ஆமா ஆமா. அதனாலதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா மல்லிகைக்கு வந்துட்டாங்க. மல்லிகைனா வந்து பாத்தீங்கன்னா பாதி ப்ராஃபிட் வந்து இப்போ நிறைய பார்க்கும்போது ஃபுல்லாவே மல்லிகைப்பூ கண்ணு தான் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த கண்ணு நீங்க மொத்தம் இதுல எவ்வளவு கண்ணு நான் போட்டு வச்சிருக்கீங்க? இதுல பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலா வந்து இப்போ என்னோட இருக்கு வந்து 800 செடி இருக்குது. 800 செடி போட்டு. ஆமா ஆமா. 800 செடினா இப்போ ஒரு கண்ணு நடுறோம்னா 3 கண்ணு இல்லாட்டி 4 கண்ணு நடுவாங்க. அதுதான் மெத்தட். ஆக்சுவலா வந்து 3 கண்ணு அதனாலே பெட்ரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு செத்து போகலாம், இல்ல 2 கண்ணு செத்து போகலாம். அப்படிங்கும் போது ஒரு கண்ணு வந்துடும், ஒரு கண்ணு நிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து போடுறது. இப்ப நீங்க அது வந்து குழி வந்து தோன்றீங்கல்ல, அது எத்தனை அடி ஆழம் தோண்டுவீங்க, எவ்வளவு இடைவெளியில நீங்க வந்து இந்த கண் வைக்கலாம்? இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 4 அடி to 6 அடி வரைக்கும் வைப்பாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி வச்சிருக்கேன். ஆமா, 6 அடி வச்சு பாத்தீங்களா செடி வந்து நம்ம எவ்வளவு பெருசா ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு இந்த ஸ்பேசிங். இப்ப இந்த செடியும் பாத்தீங்கன்னா இப்ப 6 அடி இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போடுறது அளவுக்கு தான் இருக்குது நம்மளுக்கு. ஆமா ஆமா. நம்ம ஸ்பேசிங் அதிகமா வைக்கிறதுனால நீங்க வந்து நான் இது வரைக்கும் மல்லிகைப்பூ கண்டு பாத்துருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு யாரும் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியல. நீங்க அப்படியே பந்து மாதிரி வந்து அப்படியே அழகா நீட்டா வச்சு இது பண்ணி வச்சு அது ஸ்டார்டிங்ல இருந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்களா அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது சப்போர்ட் கொடுத்து ஆல்ரெடி ஒவ்வொரு கண்ணு வந்து அப்படியே சாஞ்சி வரும். அதுக்கு வந்து அதனால சப்போர்ட் அந்த சப்போர்ட் நீட்டா இருக்கும். இப்ப சப்போர்ட் கொடுத்து நம்ம எவ்வளவு உயரம் தேவையோ அவ்வளவு உயரம் வந்து நம்ம இது கொண்டு வந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆமா ஆமா. ஏன்னா நீ கீழே வந்து அதாவது அந்த சாயாத அளவுக்கு வந்து சப்போர்ட் மேல ஏத்தி கொண்டு. ஆமா, மேல ஏத்தின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பந்து மாதிரி நின்று பந்து மாதிரி வந்து. ஆமா, ஏன்னா அந்த செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு. அப்படிங்கும் போது உங்களுக்கு அப்படியே இதெல்லாம் வந்து இருக்கிறோம். நம்ம எந்த காத்து அடிச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. ஆமா ஆமா. இது அவ்வளவுதான் செட்டப், அவ்வளவுதான் செட்டிங். இது நம்ம அடுத்து நம்ம கட்டிங்ல தான் இருக்கு. நம்ம என்ன ஷேப் கொண்டு வர்றோமோ அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துடலாம். சரி சரி. ஆமா ஆமா. அதான் மெத்தட். வேற இதுல பெருசா இல்லாம ஏன்னா கொஞ்சம் சின்னதுல இருந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்ம ஷேப்பு அந்த மிஷின் வச்சு கட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஷேப்புக்கு நம்ம என்ன ஷேப்புக்கு வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஆமா, இது பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிறக்கிறதுக்கு ஏன்னா குனிஞ்சுக்கிட்டு பிறக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளால இப்போ வரைக்கும் வேலை லேபர் வர்றதே கஷ்டம். ஆமா ஆமா. இப்படி நின்றுகிட்டு பிறக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா ஆமா. குனிஞ்சிட்டு பிறக்கிறத விட நின்றுகிட்டு பிறக்கிறது ஈஸியா பிறக்கலாம். எவ்வளவு நாளும் பிறக்கிட்டு இருக்கலாம். ஆமா. நீங்க வச்சிருக்க செடிகளை பார்க்கும்போது இந்த ஒரு செடியிலே உங்களுக்கு வந்து எவ்வளவு மகசூல் கிடைக்கும்? இது பாத்தீங்கன்னா இப்ப இதுல செடியை பொறுத்துதான். இப்ப வந்து இந்த இதுல வந்து கம்மியா கிடைக்கும், இதுல வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இது கொஞ்சம் சின்ன செடி. ஆமா, சின்ன செடி. அந்த ஈல்டு அதாவது நான் சொல்றேன்னா இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-250 கிராம் வரைக்கும் இருக்கலாம். ஒரு கண்ணுல இருக்கலாம். ஒரு இடம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஒவ்வொரு செடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செடியை பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெருசு. இது ஆமா ஆமா. இதெல்லாம் ரொம்ப பெருசு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் மேக்சிமம் 250, ஆவரேஜா ஒரு 300 கிராம் வரைக்கும் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா. அது செடி அகலம் ஆக உங்களுக்கு அதுல ஈல்டு வந்து அதிகமாயிட்டு. ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம இந்த கண்ணு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு இது எந்த மண், இது
மண் ஏதாவது வந்து இது பெஸ்டான மண் இந்த மண் கண்டிப்பா இருக்குது. ஆக்சுவலா வந்து எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா செம்மண் தான் பெட்ருங்க. பெட்ரு. ஆமா ஆமா. மத்த மண்ணை விட செம்மண் வந்து சூட்டபிள். நீங்க எது போட்டாலும், வாழை போட்டாலும் சரி, பூச்செடி போட்டாலும் சரி, வேற காய்கறி போட்டாலும் சரி, வேற கொடி வகைகள் போட்டாலும் சரி, எது போட்டாலுமே பாத்தீங்கன்னா செம்மண் தான் பெட்ருங்க. பெட்ரு. ஆமா ஆமா. செம்மண் சூட்டபிள் இருக்கும், அருமையா இருக்கும். பாத்தீங்கன்னா பூஞ்செடிக்கு ஏத்தது வந்து நம்ம செம்மண். நம்ம பாத்தீங்கன்னா இதுல பக்கத்து ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரிசல் போட்டுக்கிறாங்க. கரிசல் போட்டோம்னா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிரீனா வராது, கிரீன் கிடைக்காது. செடி வந்து எனி டைம் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் உரம் கொடுத்தாலும் மஞ்சள் மஞ்சள் தான் இருக்கும். ஓ சரி சரி. ஆமா ஆமா. அது அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி ஈல்டு இருக்காது. ஆனா ஈல்டு இருக்கும். ஈல்டு இருக்குன்னா அந்த வெயில் சீசன்ல வந்து இந்த மல்லிகைப்பூ சித்திரை மாசம் அந்த வைகாசில எல்லாம் பாத்தீங்கன்னா அது நீங்க மருந்து அடிச்சாலும் மருந்து அடிக்காத நீங்க எந்த மாசம் எந்த ஏரியாவிலும் வெயில் மட்டும் நல்லா சூட்டபிளா இருந்துச்சுங்க. வெயில் தான் தேவை. மெயின் வெயில் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்குதோ அது தந்தாப்புல உங்களுக்கு வெடி தட்டும். காத்து இருக்க கூடாது. இன்னும் வந்து நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருந்தீங்க? கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தங்கச்சி மரத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கண்ணோட ரேட்டு இப்போ எந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா கொடுத்து வாங்கலாம். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஆகி போச்சு. 6 ரூபா 7 ரூபா வரைக்கும். இப்ப இந்த மரம் எத்தனை வருஷம் கண்ணுண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7 வருஷம் 8 வருஷம் படுத்து ஆகி போச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சு. இது இன்னும் எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த இது இருக்கும்? மேக்சிமம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வருஷம் இருந்தது. இப்போ இருக்கு அதோட வாழ்நாள் வந்து நம்ம மருந்து அடிக்கிறது வந்து பாய்சன் அதிகமா ஆறதுனால இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கம்மி ஆயிட்டு 15 வருஷம் வேணா இதோட லைஃப் கொடுக்கலாம். இதே இது வந்து இயற்கை முறையில் பண்ணீங்கன்னா ஒரு 20 வருஷம் கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். ஆமா ஆமா. அந்த ஆர்கானிக் மெத்தட் நம்ம பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், இன்னும் நிறைய இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணா வச்சுக்கோங்க கண்டிப்பா ஈல்டு இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஆயுள்களமும் அதிகமாகும். ஆமா ஆமா. நீங்க வந்து மருந்து அடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து இயற்கை முறையில எல்லாம் பண்ணேன். சூப்பரா இருந்தது. செடிகள் எல்லாம் அருமையா இருந்தது. ஈல்டு அதிகமா இருந்தது. ஆனா வந்து இதோட நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. செடிகள் நல்லா இருக்குது, பூ சைஸ் இருக்கு, மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட growth எல்லாம் அருமையா இருந்தது. ஆனா இதுக்கு நிறைய வந்து ஒரு 5-6 வகை நோய் மட்டும் இருக்குது. இந்த 5-6 வகை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளால முடியல. ஓ சரி சரி. இந்த கண்ணு வைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த கண்ணு வச்சவங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி நம்ம விட வேண்டி இருக்கும்? இப்ப சின்ன செடியா வைக்கிறோம்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சாகணும். ஆமா ஆமா. டெய்லி நினைச்சாங்கன்னா தான் ஒரு 20 நாள் ஒரு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா துளிர் எடுத்து வெளியே வரும். ஆமா ஆமா ஆமா. நினைக்காம விட்டோம் நினைச்சுக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வந்து தடையாது. ஆமா ஆமா. கண்டிப்பா வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நினைச்சாகணும். நினைச்சிட்டு அப்புறம் அதுக்கடுத்து ஒரு அது துளிர் விட்டுருச்சுன்னு நினைச்சுக்கீங்க. துளிர் விட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆன பிறகு நீங்க ஆக்சுவலா வந்து 2 மாசம் தண்ணியே போடலைனாலும் தாங்கும். கண்டிப்பா தாங்கும். ஒருவேளை வறட்சியே வந்ததுனால நம்ம வந்து தண்ணியை விடாட்டாலும் திரும்ப மழை பெய்யும் போது வந்துரும். கண்டிப்பா வந்துரும். அது சாகாது. நம்ம வந்து இப்போ கண்ணு வச்சதுல இருந்து எவ்வளவு நாளையில நமக்கு வந்து பூ கிடைக்க ஆரம்பிக்கும்? நம்ம மெயின்டைன் பொறுத்துதாங்க. நான் ஆக்சுவலா முன்னாடி வந்து சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்றாங்க, நம்ம பிள்ளைகளை பாக்குறது மாதிரி தான் இது பூஞ்செடி. மற்ற காய்கறி மசூல் வேற வாழைகள் அதனால கூட மெயின்டைன் பண்ண இப்படியே வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்களோ, எவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்குறீங்களோ அதுக்கு தந்தாப்புல ஈல்டு கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா 3 மாசத்துலயும் பூ வரும். 3 மாசத்துலயும் வந்து அரும்பு எடுத்து ஒவ்வொரு செடி எல்லாம் இப்போ நடுற செடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கணத்துல ஒரு 100 கண்ணு பயிரிட்டு இருக்கும்போது 3 மாசத்துல அது பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இல்ல 3 மாசத்துல கண்டிப்பா கொடுத்துரும். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு செடி வந்து அரும்போடு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அரும்போடு தான் கொடுப்பாங்க. இந்த ஹைபிரிட் வந்துருச்சு. ஹைபிரிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது சீசனே இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா மழை சீசனுக்கும் வருது, பனி சீசனுக்கு வருது. ஆமா ஆமா. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இது ஒரு 20 வருஷமா அது 20 வருஷம் வராது. ஆமா ஆமா. ஒரு 10 வருஷத்துக்குள்ள அது க்ளோஸ் ஆகி போகும். ஆமா ஆமா. இது வந்து நாட்டு செடி நம்மளுக்கு எனி டைம் கண்டினியூ கொடுத்துட்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்ப அந்த செடி வளர்ந்து பெருசா வந்துருச்சுன்னா எந்தெந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி இதுக்கு விடணும்? பெருசா வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதோட ஏரியா சிச்சுவேஷனை பொறுத்து. இப்ப வந்து கரிசல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20 நாள் 25 நாள் தண்ணி பாய்ச்சினாலும் அது அப்படியேதான் இருக்கும். ஆமா ஆமா. இந்த செம்மண் வந்து அளவு தாக்கு பிடிக்காது. மேக்சிமம் ஒரு வாரத்துல. ஆமா, ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும். தண்ணி பாய்ச்சணும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த நோய் எந்தெந்த மாதிரிலாம் நோய் தாக்கும், அதை நீங்க எந்தெந்த வகையில வந்து கட்டுப்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மெயினா வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்ப கட் பண்றோம் பாத்தீங்கன்னா, கட் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து செம்பேனுக்கு தான் மெயினா வந்து மருந்து கொடுக்கணும். செம்பேனும்
அதுக்கடுத்து ஒரு புழு மருந்து, இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் வந்து வர்ற தளிர் வந்து நீட்டா வரும். நீங்க செம்பேனுக்கும் வேற எதுக்குமே மருந்து கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஆகி போகும். செடி மஞ்சள் ஆகி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் மைட்ஸ் இருக்கும். ஆமா ஆமா, அந்த சிவப்பு கலர்ல அப்படியே அங்கங்க பூச்சிகள் இருக்கும். ஆமா ஆமா, அந்த பூச்சிகள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தளிர் எடுக்க விடாது. தளிர் எடுக்க விடாது. செடி மஞ்சளா இருக்கும், தளிர் எடுக்க விடாது. அப்படியே வந்து தளிரோட இது வந்து ஸ்டாப் ஆயிடும். அங்கங்க அப்படியே தளிர் தெரியும். இது செம்பேனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அதுல என்ன சொல்றேன்னா, நோய் இருக்கோ இல்லையோ செம்பேனுக்கு வந்து கண்டிப்பா மருந்து அடிச்சாகணும். ஆமா ஆமா. செம்பேனுக்கு வந்து எந்த மாதிரியான மருந்து நீங்க வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ வந்து செம்பேனுக்கு வந்து எக்ஸோரஸ் ஒண்ணு கொடுக்குறோம். அது ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும், எக்ஸோரஸ் தான் மெயின். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆமா ஆமா, மெட்டிகேட்ல இருக்குது, மெட்டிகேட் யூஸ் பண்றாங்க. இப்ப டாட்டால வந்து நிறைய இருக்குது. டாட்டா வந்து சூப்பரா இருக்கும். ஆமா, அதுக்கடுத்து இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஒபேரான் இப்பவும் இருக்கு. ஒபேரான் வந்து எல்லா மருந்தோட பெட்டரா இருக்கும். இது எந்த விகிதத்துல இப்ப நம்ம ஒரு 10 லிட்டர் கேன் வச்சு யூஸ் பண்றாங்க, அதுக்கு வந்து இப்போ நீங்க சொல்ற அந்த டாடா பெஸ்ட்னு சொல்றீங்க, டாடா வந்து இப்ப மருந்து வந்து எந்த அளவுல நம்ம அந்த 10 லிட்டருக்கு வந்து ஒரு கேனுக்கு வந்து யூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருப்பான் இத்தனை ml ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10 லிட்டருக்குன்னா மேக்சிமம் 25 ml தாண்டாம யூஸ் பண்ணணும். ஆமா ஆமா, 25 இப்போதைக்கு சிச்சுவேஷன்ல வந்து முன்னாடி நாளும் ஒரு 15 ml யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ml யூஸ் பண்ணி ஆகணும். ஆமா ஆமா, 10 லிட்டருக்கு வந்து 25 ml யூஸ் பண்ணி ஆகணும். செம்பேன் அடிக்குது, நம்ம தளிர் வந்து தளிரை விடணும், செம்பேன் அடிச்சிருக்கு, இல்ல செம்பேனை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து எக்ஸோடஸ் டாட்டாவில் என்ன பிராண்ட் சொன்னீங்கன்னா? டாட்டால வந்து இப்போ அது நேம் கூட எனக்கு கரெக்டா வரல. ஒபேரான் யூஸ் பண்ணலாம். ஆமா, ஒபேரான் யூஸ் பண்ணலாம். டாட்டால இருக்குது பிராண்டட், அது கரெக்டா இப்போதைக்கு ஆகல. ஒபேரான் சூப்பர், 2 நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆமா ஆமா, ஒபேரான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, செம்பேனுக்கு அடுத்து இதுல எந்த மாதிரியான நோய் வரும்? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதை தாண்டின ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த வங்கு வர்றது வரும். ஆமா ஆமா, அது ஆக்சுவலா வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வால் பெயின் சொல்லுவாங்க, பெயின் டைப் அது அது அந்த அட்டாக் ஆகும். ஏன்னா இந்த வெயில் சீசனுக்கு வந்து இந்த மாதிரி தரையை வந்து பொட்டலா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா அட்டாக் ஆகும். ஆமா ஆமா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும், அந்த நோய் வராம பாதுகாத்துக்கலாம். ஆமா ஆமா, இடம் வந்து இப்படி பொட்டலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டா வந்து அந்த இது வால்பெயின் தாக்க ஆரம்பிச்சிடும். வால்பெயின் வந்துரும். ஆமா ஆமா, பாத்தீங்கன்னா அது அந்த அரும்பெல்லாம் பாத்தீங்கன்னா வங்கு பத்தினது மாதிரி அதுல ஒரு சேஃப் இல்லாம இருக்கும். ஆமா, அது கொஞ்சம் லைட்டா மஞ்சள் வர பூவு. ஆமா, பூவுல. ஆமா ஆமா ஆமா, செடியில ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது, அந்த பூவுல மட்டும் பிரச்சனை இருக்கும். ஆமா ஆமா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயர்ல வந்து அட்மையர் யூஸ் பண்ணா 2-3 நாள்ல வந்து சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஆமா ஆமா, அதுல வந்து 80% இமிடாக்ளோர் இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அத சரி ஓகே, இன்னும் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா டெலிகேட் யூஸ் பண்ணலாம். இன்னும் போனோம்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேசியா போலாம், அதுக்கடுத்து சிமோடிஸ் போலாம். இது எல்லாமே வந்து இந்த பூவுல வந்து அந்த வந்து வர்றது பாருங்க. ஆமா ஆமா, அந்த வால்பெயினுக்கு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க தளிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நோய்க்கு வந்து மருந்து இது யூஸ் பண்ணது சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம பூவுக்கு வரும்போது அது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா, இப்போ நம்ம பூ வந்து இப்போ நமக்கு அதிகமா மொட்டு வரணும், அதுல இருந்து பூ நல்ல மகசூல் கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க எந்த மாதிரி வந்து நீங்க மருந்து யூஸ் பண்றீங்க? பூ அதிகமா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பூ அதிகமா வரணும். இப்ப தண்ணி பாய்ச்சி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து தான் தண்ணி பாய்ச்சிரும். அதுக்கடுத்து தண்ணி பாய்ச்சிரோம்னா 9வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தளிர் எடுக்க ஆரம்பிக்கும். ஆமா ஆமா, தளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த 9 நாள் கேப்ல வந்து தண்ணியே பாய்ச்சக்கூடாது. ஆமா ஆமா, அதாவது இந்த சிச்சுவேஷன்ல ஒரு இடையில ஒரு தண்ணி விடலாம். ஆனா அதுக்கு இப்போ வெயில் அதிகமா இருக்கிறதுனால இடையில ஒரு தண்ணி விட்டுக்கலாம். வெயில் கம்மியா இருந்துச்சுன்னா அப்படின்னா தண்ணியை விடக்கூடாது. மேக்ஸிமம் தண்ணி விடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் அரும்போட வரும். ஆமா ஆமா, அரும்போட வரும், அந்த வெந்தலர் வராது. இதே இது தண்ணி அதிகமா பாய்ச்சிட்டோம், தெரியாம தண்ணி அதிகமா பாய்ச்சிட்டோம் அப்படின்னா தளிர் அதிகமா வரும், அரும்பு கம்மியாயிடும். ஆமா ஆமா ஆமா, அது எதனாலனா அந்த அரும்புக்குள்ளத வந்து தளிர் வந்து அந்த சத்தை எடுத்து வந்துருது. தளிர் வந்து ஸ்பீடா வந்துரும். ஆமா, அந்த அரும்பு வந்து கம்மியாயிடும். ஆமா ஆமா, அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி பாய்ச்சிருது, அதுக்கடுத்து இந்த உரம் போடுவாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அது வந்து உரம் தண்ணி பாய்ச்சறதோட உரம் போடக்கூடாது. கட் பண்ணி விட்டுட்டோமா, கட் பண்ணி விட்டோம்னா
பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கடுத்து அந்த அரும்பு தெரிஞ்ச உடனே அரும்பு தான் வருது அப்படிங்கிற போது அதுக்கடுத்து தண்ணி பாய்ச்சி பாத்தீங்களா, அப்பம் போது நீங்க என்ன உரம் தேவையோ போட்டுக்கலாம். நீங்க எந்த உரம் வந்து அடி உரம் வந்து போடுறீங்க? அடி உரம்னா பாத்தீங்கன்னா இப்போ 316 இப்போ பாத்தீங்கன்னா 316ம் நம்ம கடலை புண்ணாக்கு. ஓ சரி. 316ங்கிறது காம்ப்ளெக்ஸா? காம்ப்ளெக்ஸ். ஆமா 316 காம்ப்ளெக்ஸ். அதோட பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைச்சி ஃபர்ஸ்ட் உரத்தை போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம துப்பொலியா வந்து கடலை புண்ணாக்கு காலைல ஊற வச்சோம்னா ஈவினிங் வந்து அதை துப்பொலியா ஏற்றி விட்டுருவீங்க. எல்லாமே சொட்டு நீர் மூலமா தான் இப்போ ஆமா எல்லாம் சொட்டு நீர் தான். அப்படிங்கும் போது அந்த வெஞ்சுரி மூலம் பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஓ சரி. ஆமா அதுக்கு இடையில அதுக்கடுத்து தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் போட்டு கால்சியம் நைட்ரேட் தரவழியை கொடுக்குற போரானு. அதுக்கடுத்து மைக்ரோ நியூட்ரண்ட் கீர்த்தியும் போடுறாங்க. கீர்த்தி அந்த அளவுக்கு எனக்கு சொல்றது மாதிரி ரிசல்ட் கிடையாது. நீங்க அதாவது செகண்டரி நியூட்ரண்ட் அதாவது கால்சியம் மெக்னீசியம் போரானு இதுல தனித்தனியா வாங்கி அதோட சுட்டுநீரோட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பெட்டர் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஆமா அது வந்து அவனுங்க கீர்த்தியில வந்து மொத்தமா கொடுக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் இல்ல. ஆமா தனித்தனியா வாங்கி போடுறது இன்னும் பெட்டர். ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா பூ சைனிங் பருவட்டு எல்லாமே நீட்டா இருக்கும். ஆமா அதுக்கடுத்து டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பூ எடுக்கிற ஸ்டேஜ்ல வந்து ஒரு இப்போ 2-3 நாள்ல நான் பூ எடுக்க போறேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போரானு கால்சியம் நைட்ரேட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேண்டாக் பிளஸ் கொடுக்கலாம். ஆமா அதுக்கடுத்து இந்த இசாபியன் கொடுக்கலாம். இன்னும் பயோ ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆமா பயோ ஐட்டங்கள் லோக்கல் பிராண்டட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. அந்த பொட்டாசுக்கு 0050 அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்கலாம். பொட்டாசியம் ஐட்டங்கள் கூட ஏன்னா அந்த என்பிகேல வந்து பொட்டாசியம் மட்டும் கொடுத்தீங்கன்னா பூ எடுக்கிற டயத்துல இன்னும் சூப்பரா இருக்கும். ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமா இப்போ உங்ககிட்ட வந்து இந்த சைடு பெரிய கண்ணுகளா இருக்குது, அந்த சைடு வந்து பார்க்கும்போது சின்ன கண்ணுகள் இருக்கு. அது எந்த அது அந்த கண்ணு வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இது இப்போ இது வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் தான். ஆமா 3 வருஷம் ஆச்சு. எவ்வளவு கண்ணு போட்டிருக்கீங்க? அது வந்து 400 கண்ணு போட்டிருக்கோம். 400 கண்ணு போட்டிருக்கீங்க. இந்த பெரிய கண்ணு வந்து போட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்க? இது 7-8 வருஷம் ஆச்சு. 7-8 வருஷம் ஆச்சு. இதுல எவ்வளவு கண்ணு இருக்கு? இதுல வந்து 120 கண்ணு இருக்கு. 120 கண்ணு. ஆமா மீதி இன்னும் எங்க இந்த சைடு போட்டிருக்கீங்க? இன்னும் அந்த சைடு பக்கத்துல போட்டுக்கிறோம். ஆமா இப்போ இதுல ஒரு 3 கண்ணு இருக்கு. அங்க 3 கண்ணு இருக்கு. ஆமா இப்போ நீங்க இது எல்லாத்துலயுமே பூ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா எல்லாம் அதே இப்போ பாத்தீங்கன்னா இது அது இப்போ கட் பண்ணி விட்டு இப்போ 1 வாரம் ஆச்சு. இப்போ தண்ணி பாய்ச்சிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல வந்து தளிர் எடுக்கும். ஆமா 8-9 நாள்ல தளிர் எடுக்கும். அதுக்கடுத்து அதுல 2 பாட்டை பிடிச்சிருக்கேன். 400 வந்து 2 பாட்டை பிடிச்சிருக்கேன். ஆமா அது இன்னும் அந்த 200 செடிக்கு தண்ணி பாய்ச்சிருக்கேன். இன்னும் 200 செடிக்கு தண்ணி பாய்ச்சல. ஆமா அது பாத்தீங்கன்னா இது தளிர் எடுத்த உடனே அதுக்கு தண்ணி பாய்ச்சுவீங்க. ஆமா அப்படிங்கும் போது அது ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். இப்போ இது கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இது வந்து கவாத் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா கட் பண்ணிட்டு அதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. ஆமா அதெல்லாம் பிரிச்சிட்டீங்க. பிரிச்சிருக்கீங்க. ஆமா பிரிச்சு ஒரு சைடு தண்ணி விட்டுருக்கீங்க, ஒரு சைடு தண்ணி விட்டுருக்கீங்க. காய விட்டுருக்கேன். ஆமா இன்னி பூ வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த 200 கண்ணுக்கு வரும். ஆமா அது வரும். அது அந்த பூ எடுத்து முடிச்ச உடனே அது வரும். அது வந்துரும். ஆமா அது எடுத்து முடிச்ச உடனே இது வந்துரும். ஆமா இது எடுத்து முடிச்ச உடனே இன்னும் ஒரு 300 கண்ணு அந்த சைடு போட்டுருக்கல. ஆமா அது வரும். ஆமா வந்து அப்ப கண்டினியூ வந்து பூ எடுத்துட்டே இருப்பீங்க. ஆமா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இப்போ அது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நல்ல பூ அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அந்த 200 செடியில ஒரு 6 to 7 நாள் இல்ல 5 to 7 நாள் பூ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் 0 ஆகிறதுக்கு 7 நாள். ஆமா 7 நாள் எடுக்கலாம். 7 அதுக்கடுத்து ஒரு 7 இந்த ஒரு 7 அப்படியே அங்க ஒரு 7 கரெக்டா உங்களுக்கு ஒரு மாசமும் பூ வந்துரும். கரெக்டா அந்த 28 நாள். அப்ப நீங்க வந்து இப்போ கவாத்து பண்றது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து கவாத்து பண்றீங்க? அந்த அதுல 0 ஆகுது பாத்தீங்களா, அந்த 7வது நாள் 0 ஆகுது. 0 ஆனோடனே அது இமிடியேட்டா கவாத்து பண்ணிடுவாங்க. சில பேர் 6 மாசத்துக்கு ஒரு டைம் பண்றாங்க, 3 மாசத்துக்கு ஒரு டைம் பண்றாங்க. அது வந்து இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா 800 செடி வச்சிருக்கிறதுனால நான் அதே ஸ்டெப் பிரகாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் 120 செடி தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களால கவாத்து பண்ணி 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஆமா அப்படிங்கறதுனால அவங்க வந்து ரிப்பீட்டடா மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆக்சுவலா வந்து இதுல வந்து நம்ம ஈல்டு அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிடலாம்.
இப்ப மருந்து அடிச்சனால அந்த அதுக்கு சூட்டபிளா அந்த நோய் வந்து மேலாண்மை, அதாவது நோய் மேலாண்மை வந்து இதுல கம்மியா இருக்கும். இதே இது வந்து பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணாம விட்டு 6 மாசத்துக்கு ஒருக்கா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து மருந்தே வந்து அதிகமா செலவழிக்க வேண்டியிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 2 அடைக்கும் அதே மருந்து அடிக்க வேண்டியிருக்கும், 20 இடம் வந்தாலும் அதே மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். ஆமா, ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 100 இடம் எடுக்கிறாங்கன்னா நான் 10 நாளைக்கு 100 இடம் எடுப்பேன், அவ்வளவுதான். அந்த 10 நாளைக்கு தேவையான மருந்து மட்டும் அடிச்சா போதும். எஸ், ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேட் சூட்டபிள் ஆகணும். ஆமாமா, ரேட் சூட்டபிள் ஆகணும். ரேட் சூட்டபிள் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கரெக்டா அந்த நம்ம வர்ற டயத்துல ரேட் கிடைச்சுன்னா நல்ல லாபம் கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து இப்ப கடைசியா நமக்கு இப்ப ஓணம் முடிஞ்சது, இந்த ஓண சமயத்துல உங்களுக்கு பூ கிடைச்சதா? எந்த மாதிரியான உங்களுக்கு லாபம்? இப்போ அந்த நம்ம சொன்னாங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்க கட்டிங்க. நான் ஆக்சுவலா வந்து ஓணத்துக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி போன ஓணம் வரைக்கும் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஓணம் வந்து கட் பண்ணாம விட்டதுனால எனக்கு வந்து ஈல்டு ரொம்ப கம்மி. ஆமா ஆமா ஆமா, அதுலயும் கம்மி இதுலயும் கம்மி. நான் எதுலயும் கட் பண்ணல, வாடை போட்டு பண்ணேன். அப்படிங்கறதுனால அந்த ஓணத்துக்கு வந்து எல்லாத்தையும் பூவா எடுத்துலாம் நினைச்சேன், எடுத்து வாடை போட்டு பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா அந்த அளவுக்கு சொல்றது மாதிரி ஈல்டு இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன மைனஸ் பாயிண்ட், அங்க அந்த ஓணத்துல வந்து அந்த அளவுக்கு ரேட் சொல்றது மாதிரி போகல. இந்த தடவை ஓணம் செலிப்ரேஷன் இல்ல அப்படிங்கறதுனால ரேட் கம்மியாயிட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடம் வந்து 500, 800, 900 வரைக்கும் போச்சு. ஆமா ஆமா, அந்த 2-3 நாள்ல கொஞ்சம் ஓரளவு ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்சிமம் ஒரு 1 lakh 1.5 lakh இந்த ஓணத்துல வந்து லாஸ். வரக்கூடிய லாபத்துல உங்களுக்கு லாஸ்? ஆமா கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த அமௌண்ட் வரல, எனக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வரல. ஆமா ஆமா ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு இயருக்கு கண்ணு கால்குலேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு இயருக்கு இந்த 800 கண்ணை வச்சு எவ்வளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்குது? மாசத்துக்கு அதிகமா வந்துச்சுன்னா, கரெக்டான ரேட்டு சூட்டபிள் ஆச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும், மாசத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். 1 லட்சம்னா ஆக்சுவலா வந்து டோட்டலா சொல்றேன், அதுல வந்து செலவுகள் எல்லாம் அது மைனஸ் பண்ணல. நம்மளுக்கு ஈல்டு வருது மொத்தம் 1 லட்சம் வச்சுக்கோங்க, ஒரு 50,000 ரூபாய் நம்மளுக்கு மாசத்துக்கு நிற்கும். ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா இருக்க முடியாது, ஒரு 3 மாசம் 4 மாசம் அதுல போயிடும். ஒரு 8 மாசம் வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 1 லட்சம், சாரி மாசத்துக்கு 1 லட்சம் வச்சுக்கோங்க. 8 மாசத்துக்கு 8 லட்சம் ரூபா. 8 லட்சம் ரூபாய். ஆமா 8 லட்சம் ரூபா. 8 லட்சம் ரூபா கணக்கு பண்ண ஒரு 3 லட்சம் ரூபா செலவு வச்சிருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஆமா ஆமா, இதுதான் கால்குலேஷன். அதிகமாலாம் வந்து ஆனா கட் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஃபிட் எடுக்கலாம். இதை வந்து கட் பண்ணாம பாக்குறது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு எடுக்க முடியாது. ஆமா ஆமா. இந்த லைட் வந்து உங்களுடைய மல்லிகை செடிக்குள்ள எல்லா இடத்துலயுமே வந்து பரவலா வச்சிருக்கீங்களா? இது எதனால வச்சிருக்கீங்க? இது என்ன பர்பஸ்க்கு வேண்டி இது யூஸ் ஆகுதுன்னு? இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பூச்சி இதுல தண்ணி ஊற்றி வச்சிருவோம். தண்ணி ஊற்றி வச்சோம்னா நைட்ல வந்து இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் தான் இது இந்த லைட் எரியும். இது சோலார் லைட்டு 10 மணி வரைக்கும் எரியும். அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் அதாவது தீங்கு செய்யற பூச்சிகள் மட்டும் வந்து உள்ள வந்து விழுந்துரும். ஆமா ஆமா, நன்மை செய்ய பூச்சிகள் எல்லாம் வந்து இதுல விழாது, தீங்கு செஞ்ச பூச்சிகள் மட்டும் விழாது, இது விழுந்துரும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அந்த தாய்ப்பூச்சி, இப்ப அந்த புங்குதுல வந்து இந்த பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ற தாய்ப்பூச்சி, அந்த பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இதுல வந்து விழுந்துரும். ஆமா, அப்படிங்கும் போது அந்த முட்டையிடுற இது வந்து பருவம், அதாவது அந்த முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு அந்த மறுபடியும் பூ மாதிரி ஸ்டாப் ஆயிடும். நம்ம அதுக்காண்டிதான் இந்த அந்த பொறி வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா, இது வந்து நம்மளுக்கு மேக்சிமம் ஒரு 25% வந்து நம்மளுக்கு வேலை யூஸ் சப்போர்ட் ஆகுது. ஆமா ஆமா, இது அங்கங்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் ஒரு பூச்சி ஓரளவு அந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆமா, கட்டுப்படுத்த முடியும். ஆமா ஆமா ஆமா. இது வந்து மேல வந்து உங்களுக்கு சோலாராவே? ஆமா ஆமா, ஒரு 6 மணிக்கு ஒரு 6:30 கொஞ்சம் அந்த இருட்டுற டயத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஆமா ஆமா, நம்ம இது அவசியம் கிடையாது. ஆமா 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 ஆமா, இது ஓரளவு நல்ல ஒருத்தா இருக்குங்க. ஆமா, எவ்வளவுக்கு நீங்க வாங்குனீங்கன்னு? இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம நீலநல்லூர்ல இதெல்லாம் கொடுத்தாங்க, தோட்டக்கலை கொடுத்தாங்க. ஆமா ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து 200 ரூபா தான். 200 ரூபா தான். ஆமா ஆமா, 200 ரூபா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு ரிசல்ட். ஆனா நம்ம ஆளுக்கு யாரும் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, இது எங்கேயும் பாத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ வச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரி ஏதோ வச்சிருக்கிறான். ஆமா ஆமா, இதோட இது வந்து யாருக்கும் அதிகம் தெரியும், வச்சாதான் தெரியும். ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கு.